பூங்காற்று திரும்பமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து டான்ஸ் ஷோ நடந்துட்டுருக்கும். அந்த ரெசார்ட்டில எல்லாருமே தீபாவளி செலிப்ரேஷனுக்காக போயிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இன்பா வந்து ரொம்பவே கெஞ்சி நான் குமரன் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி டான்ஸ் ப்ரோகிராம் நடக்கிறப்ப அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. கடைசியா டான்ஸ் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இன்பா வந்து பார்த்தீங்கன்னா, குமரனுக்கு வந்து கிஸ் பண்ணிருவாங்க. இத பார்த்தா எல்லாருக்கும் கோவம் வந்துரும். ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா, ச்சே என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். குமரன் ஸ்டேஜ்ன்னு கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் இன்பாவ அரைஞ்சிருவாங்க. "உன்னதான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாரி என்கிட்ட தப்பா நடந்துக்காதன்னு சொல்லியிருக்கேன்ல, உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்பாவ ஃபேமிலில உள்ள எல்லாருமே திட்டுவாங்க. குமரனோட அம்மா பார்த்தீங்கன்னா, இன்பா கிட்ட "உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? நீ விரும்புற அப்படிங்கிறதுக்காக எதுக்காக அவன போட்டு டார்ச்சர் பண்ற? ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா போதுமா? உனக்கு புரியவே புரியாதா இன்பா? ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இன்பாவ திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குணா வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஆனந்தி வந்து அந்த இடத்துல இல்ல. குணா மட்டும் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. அதான் இன்பாவுக்கும் குமரன் சாருக்கும் நிச்சயம் ஆயிருச்சு. கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு இன்பா சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது கிஸ் பண்றதுல என்ன தப்பு? இத ஏன் இவங்க இவ்ளோ பெரிய விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் போய் கேட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. அதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போதுல்ல. அப்புறம் எதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் பெருசா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது கல்யாணம் நடக்க போதா? அப்படி யாரும்மா உனக்கு சொன்னது? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து, ஓ! அப்ப இன்பா சொன்னதெல்லாம் பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் குணாக்கு புரிய வருது. இவ்வளோ பொய்யும் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, குணா கண்டிப்பா போய் ஆனந்தி கிட்ட சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறமாவது ஆனந்தி வந்து இன்பா சொன்னதெல்லாம் பொய்யு, குமரன் சார் நல்லவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட காதுல குமரன் கிட்ட சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.